தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுக தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேர்தலுக்கு சுமார் 8 மாதங்களுக்கு முன்பாகவே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தின் 2வது இன்னிங்ஸாக உருட்டுக்களும் திருட்டுக்களும் என்ற பெயரில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுக கனவு காண்கிறது. அது பகல் கனவாகவே முடிந்துவிடும். அதற்கு எடுத்துக்காட்டுதான் புதுக்கோட்டையில் மக்களின் எழுச்சி. கஜா புயலின் போது இந்த மாவட்டமே பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது. கஜா புயல் எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில்தான் தென்னை மரத்துக்கு நஷ்ட ஈடும் மறு சாகுபடிக்கு நிதி உதவி என இது போன்ற பல விவசாயிகளுக்காக திட்டங்களையும் அதிமுக அரசு செயல்படுத்தியது. மேலும் கொரோனா பாதிப்பின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ரேஷன் கடையில் விலை இல்லாமல் உணவுப் பொருட்களை கொடுத்தோம். மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து மாணவர்களும் பாஸ் என அறிவித்தோம். 10 ஆண்டுகளில் 21 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். ஆனால் திமுக அரசு கடைவரி, வீட்டு வரி, குடிநீர் வரி என எல்லாத்தையும் உயர்த்திவிட்டது. போதாக்குறைக்கு தற்போது குப்பைக்கும் வரி வசூலிக்கிறார்கள். அடுத்ததாக மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய வகையில் மின் கட்டணத்தில் இஷ்டத்திற்கு பில் போடுகிறார்கள். மின் கட்டணம் எப்படி கணக்கீடு செய்கிறார்கள் என்று எனக்கே இன்னமும் புரியவில்லை. இஷ்டத்துக்கு மின் கட்டணத்திற்கு பில் போடுகிறார்கள். எப்படி கணக்கு வைக்கிறார்கள், என்ன கணக்கு வைத்து கணக்கிடுகின்றனர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்போதும் வீட்டிற்கு 4500 முதல் 5000 ரூபாய் தான் மின் கட்டணம் வரும். ஆனால் தற்போது 12500 ரூபாய் வந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டால் ஏதேதோ பதில் சொல்கிறார்கள். எனவே மக்களை குழப்பி பணத்தை சுரண்டுகிற ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது. இந்த ஆட்சி தேவையா? திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 52% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு இப்போது 67% மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. இந்த மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்யப்படுகிறது. இதன் மூலம் மட்டும் ஒரு வருடத்திற்கு 5400 கோடி ரூபாய் டாஸ்மாகில் இருந்து ஊழல் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 46 பிரச்சனைகளுக்கு 45 நாட்கள் தீர்வு காணலாம் என கூறுகிறார்கள். 46 பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தும் ஏன் 4 ஆண்டுகள் இந்த அரசு தூங்கியது? இப்பதான் மக்களை பற்றி முதல் சிந்திக்க தொடங்கியுள்ளாரா முதலமைச்சர் ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கின்றனர். அதில் ஒருவர் நமது கட்சியில் இருந்து சென்றவர். குலைக்கின்ற நாய்க்கு பிஸ்கட்டை தூக்கி போட்டால் கவ்விக்கொண்டு செல்லும். அப்படிதான் அந்த அமைச்சர் இருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் ரகுபதிக்கு நாவடக்கம் தேவை. உங்களை உருவாக்கிய அதிமுக பற்றி பேச உங்களுக்கு நான் கூசவில்லையா? அதிமுக பற்றி பேச அமைச்சர் ரகுபதிக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. இன்னும் 8 மாத காலம்தான் உங்கள் ஆட்சி. அதன் பின் உங்களுக்கான முடிவுரையை மக்கள் எழுதிவிடுவார்கள். கலாச்சாரம் சுழன்று கொண்டே இருக்கும். அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். அப்போது உங்களை யார் காப்பாற்ற போகிறார்கள் என்று பார்ப்போம். குறிப்பாக திமுக அதன் நிர்வாகிகளை ஒரு நாளும் காப்பாற்றியதாக சரித்திரமே கிடையாது. அதனால் தான் அதிமுகவில் இருந்து செல்பவர்களுக்கு அங்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. மனிதனாக பிறந்தால் அவனுக்கு சூடு சுரணை வேண்டும். அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அமைச்சர் ரகுபதியின் பேச்சை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என பேசியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.